நடந்த நிகழ்ச்சி. அதாவது உடம்புல வந்து சாப்பாடு எந்த அளவுக்கு மாத்துதுன்னு ஒரு உண்மை நிகழ்ச்சிய சொல்றேன். எங்க வீட்ல நடந்தது. சொந்தக்கார பையன் தான். அவனுக்கு 40, 45 வயசு இருக்கும். அமெரிக்கால தான் இருக்கான். போன வருஷம் வந்து பிளட் டெஸ்ட் பார்த்திருக்கிறான். பார்த்துட்டு அவன் கேர்லெஸ்ஸா கண்டுக்கல. என்ட்ட குடுக்கல. நான் பார்க்கல அந்த பிளட் டெஸ்ட்ட. அப்புறம் ஊருக்கு போனப்ப அவனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்லயே ஒரு மோசமான ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்கு. அதுக்கு வந்து லேமனுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா விடோமேக். அதாவது லெஃப்ட் டிசெண்டிங் ஆர்டரி. அதாவது லெஃப்ட் சைடுல இருக்கிற டிசெண்டிங் ஆர்டரியில பிளாக் வந்ததுன்னா அது வந்து டைரக்டா லெஃப்ட் வென்ட்ரிக்கல் போறது. அதுதான் வந்து நம்ம அங்க இருந்து தான் உங்களுக்கு உடம்புல ஃபுல்லா பம்ப் ஆகி பிளட் போகுது. அது பிளாக் ஆச்சுன்னா அந்த சான்சஸ் ஆஃப் சர்வைவல் ஒரு 10% தான். நீங்க இம்மீடியட்டா போயிட்டு உங்களுக்கு வந்து ஒன்னா ஸ்டென்ட் வைக்கிறதோ ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த பிளட் ஓபன் பண்ணி விடலன்னா இறப்பு வந்து நிச்சயம். அதுல 100 பேருக்கு வந்ததுன்னா 90 பேர் இறந்துருவாங்க. ஃபார்ச்சுனேட்லி ஹி இஸ் அலைவ் நவ். அவர் வந்து கரெக்டா வந்த உடனே ஒரு செகண்ட் கூட டிலே பண்ணாத போனாங்க. போன உடனே பக்கத்துலயே ஹாஸ்பிட்டல் இம்மீடியட்டா ஸ்டென்ட் பிளேஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஓபன் பண்ணி அவர் தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சு வந்த பிறகு அவருடைய பழைய ரிசல்ட் பிளட் வாங்கி பார்த்தா அழகா அந்த பிளட் ரிசல்ட் எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த பிளட் ரிசல்ட்ல வந்து அழகா கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட அது டிக்கெட் டு ஹார்ட் அட்டாக். ஃபார்ச்சுனேட்லி அதனால இறந்து கூட போயிருப்பாரு. தப்பிச்சுக்கிட்டாரு. தப்பிச்சுட்டு வந்தவர்ட்டி நான் அட்வைஸ் கொடுத்து இதுக்கு மேல எந்த ரிஸ்க் எடுத்துக்காத கரெக்டா ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு 3 மாசம் கழிச்சு அடுத்த ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. கேரண்டியா சர்டிபிகேஷன் கொடுக்கலாம். இனிமேல் அவருக்கு மீண்டும் ஒரு ஹார்ட் அட்டாக் வராதுன்னு அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு.